வணக்கம். உங்கள் குரல் யூடியூப் சேனலாக இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஹிண்டன்பர்க் அதிர்ச்சி அறிக்கையை பத்தி. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெற்றத பத்தி இன்னைக்கு இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டின் அனலைசர் மிஸ்டர் விக்னேஷ் மணி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவங்கள இப்போ வரவேற்கிறோம். வணக்கம் விக்கி. வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க சங்கர்? நான் நல்லா இருக்கேன் விக்கி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சங்கர். ஓகே. ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடைபெற போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆமா விக்கி. அதான் விக்கி. அதனாலதான் உங்ககிட்ட ஹிடன்பர்க் அதிர்ச்சி அந்த ரிப்போர்ட்டை பத்தி உங்களோட நாங்களும் தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் மக்களும் அதை பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன தெளிவா நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங்ல உங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங்ல கனெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் விக்கி. உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணலாம் விக்கி. ஓகே சார். உங்கள் குரல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹிண்டன்பர்க் ஒரு ரிப்போர்ட் போறதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க்னா யாரு அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜெர்மனியில 1967 வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏசிப்னு ஒன்று இருக்கும். ஏசிப்னு ஜஸ்ட் கப்பல் மாதிரியே இருக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பலூன். அதில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தடவாங்கலாம் எடுத்துட்டு போவாங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் பீப்புள்ஸ் உட்காந்துட்டு போவாங்க. ஃப்ளைட் வரதுக்கு முன்னாடி அந்த ஹீலியம் வாயுல ஹீலியம் வாயு அடங்கின பலூன்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏறிட்டு போவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட உயிர் சேதாரம் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சே தான் அதுல மக்கள் வந்து பயணம் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மனிதர்களால நடக்கக்கூடிய பேரழிவு, மனிதர்களுக்கு தெரிஞ்சுமே வந்து இந்த மாதிரி பேரழிவு நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹிண்டன்பர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மனிதர்களால் நடக்கக்கூடிய பேரழிவை கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்றது தான் இந்த ஹிண்டன்பர்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து அமெரிக்க நிறுவனம். இது என்ன பண்ணுச்சுன்னா, அப்ப வந்து இந்த பலூன் கண்டிப்பா வெடிக்கும், மக்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சே அந்த பலூன்ல வந்து மக்களை பயணம் பண்ண வச்சாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம், அமெரிக்கா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சது. அந்த அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பலூன் வந்து வெடிச்சு சிதறிச்சு. அந்த பலூனோட பேர் வந்து ஹிண்டன்பர்க். ஸோ அதே நேம வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வச்சுட்டாங்க. இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது என்னன்னா அமெரிக்க ரிஜிஸ்டர்ட் நிறுவனம். இது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களால் நடக்கக்கூடிய பேரழிவை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரிவிக்கிறது தான். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பேரழிவு எதில் நடக்குன்னா பொருளாதாரம். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பொருளாதாரத்தில் நடக்க போற பேரழிவுகளை அவங்க அனலைஸ் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டும் கேதர் பண்ணி ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வெளியிடுறது தான் இந்த ஹிண்டன்பர்க். ஸோ இந்த ஹிண்டன்பர்க்கோட ஃபர்ஸ்ட் அறிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதானி நிறுவனம் ஷேர் மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா வந்து அவங்க இருக்காங்க. அவங்க மார்க்கெட்டை மொரீசியஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரில போயிட்டு செல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செல் கம்பெனினா, அதாவது போலிய ஒரு கம்பெனியை வேற ஒரு நேம்ல ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மூலியமா வந்து இவங்க சேர்ற செயற்கையா வாங்க வைக்கிறது. அதாவது அதானி குழுமம் என்ன பண்ணுன்னா, அவங்க பணத்தை வேற ஒரு கண்ட்ரில வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல முதலீடு பண்ணி இவங்க முதலீடு, ஃபார் எக்ஸாம்பிள் அதானி குழுமத்தோட முதலீடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 100 ரூபா இருக்குன்னா, இப்போ நிறைய பேர் வாங்கல அந்த ஒரு பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன பண்ண, இவங்களே செல் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு இவங்க ஷேர்ஸை ஆளுங்களை வச்சு செயற்கையா வாங்க வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, ஷேர்ஸோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, அதன் மூலியமா மற்ற மக்கள் வாங்கிலையோ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதிகமான வித்துறது. ஸோ செயற்கையா ஷேர் மார்க்கெட்டோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷேர்ஸை செயற்கையா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட் 1. இந்த ரிப்போர்ட் 1 என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரிலாம் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது செபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலேஷன் அத்தாரிட்டி. எல்லாமே ப்ராப்பரா நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணதா செபி. ஆனா இந்த செபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எதனால தெரியுமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அறிக்கையை ஹிண்டன்பர்க் வந்து ரீசெண்டா வெளியிட்டாங்க. அதான் வந்து அறிக்கையை வந்து ஹிண்டன்பர்க் அதிர்ச்சி ரிப்போர்ட் 2. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹிண்டன்பர்க்கோட சேர்பர்சன் வந்து பாத்தீங்கன்னா
அவர் வந்து பாத்தீங்கன்னா அதானி அதானியோட குழுமத்தோட ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு செல் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த செல் கம்பெனி மூலியமா வந்து அதானி ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதானி மேல வந்து நம்ம ஏதாவது ஏதாவது ரிப்போர்ட் ஒண்ணு பிரகாரம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம்னா அதனால இவங்க வாங்கியிருக்க ஷேர்ஸ் வந்து அடி வாங்கும். அதாவது இவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும் அப்படிங்கிறதுனாலதான் அதாவது செபியோட சேர்பர்சனும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து நிறைய ஷேர்ஸ் வந்து அதானி குழுமத்தோட ஷேர்ஸும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ரிப்போர்ட்டுமே அதாவது எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா 2வது அறிக்கையோட மிகப்பெரிய அதிர்ச்சி ரிப்போர்ட். இப்போ ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கல, நாங்க வந்து எல்லாமே வந்து ஓப்பன், எங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு, நீங்க யாரு வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஹிண்டன்பர்க் என்ன சொல்றதுன்னா அவங்க மெயில் ஆதாரத்தோட அதாவது செபியோட சேர்பர்சன் வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்தியா ஷேர் மார்க்கெட்ல வெளியிட்டு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரிய முறைகேடு. உடனே வந்து அந்த சேர்பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பதவி விலக வேண்டும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த செபி சேர்மேன் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி பூரி பூச் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவி பூரி பூச் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தபால் பூச் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவி பூரி பூச் அந்த தபால் பூரி பூச், ஓகேங்களா? இந்த 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து செபி ரூல்ஸ் பிரகாரம் ஒரு இந்த டைம் தான் வந்து செபியோட சேர்பர்சன் வந்து பிரைவேட்ல இருந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலா எப்பயுமே செபியோட சேர்பர்சன் வந்து கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா லாங் டைம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க தான் இந்த சேர்பர்சனாக வருவாங்க. ஆனால் இந்த டைம் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரைவேட்ல இருந்து ஒருத்தர் போட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 தப்பான ஒரு செயல். ஏன்னா இப்போ பிரைவேட்ல இருந்து போடையில கவர்மெண்ட்ல இருந்து போடல, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மேக்சிமம் யாரும் இந்த மாதிரி அதிகமான முதலீட்டுல இருக்க மாட்டாங்க சந்தை. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா செபியோட சேர்பர்சனா போடுவாங்க. ஆனா இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருந்து ஒரு சேர்பர்சனா போட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பானது. ஆனா இதுக்கும் அந்த அதானி முறைகேட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா மாதவி பூரி பூச்சும் அவங்க ஹஸ்பண்டுமே வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆனா இது வந்து உண்மையான அறிக்கை இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிண்டன்பர்க் சொன்ன ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து மறுக்கவே இல்லை. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க அந்த மாதிரி எதுவுமே ஈடுபட இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய முறைகேடு சங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று அதாவது மண்டே வந்து பாத்தீங்கன்னா அதானி குழுமத்தோட ஷேர்ஸ் வந்து ரொம்ப டவுன்ல இருந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ வருங்காலங்கள்ல இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்மள மாதிரி டெய்லியும் கூலிக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த அமௌண்ட் வச்சு நிறைய ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப நம்ம என்னதான் கரெக்டா சங்க நம்ம என்னதான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டு செல் பண்ணல அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. கரெக்டா சங்க? ஆமா இப்ப பார்க்க போனா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு பெரிய புரோக்கரேஜஸ் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து சார்ட்ல இருக்க எந்த கேண்டில் ஸ்டிக்ஸும் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜிஸும் ஒர்க் ஆகுங்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக்ரவுண்ட்ல நடக்கிறப்ப நம்மளுக்கே சந்தேகம் வருது. ஏன்னா அப்படிங்கிறப்ப ஏதோ பேக்ரவுண்ட்ல வேற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து கொஞ்சம் அச்சம் அடைகிறாங்க. ஷேர் மார்க்கெட்னு போனா இப்படி இந்த மாதிரி, ஏன்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப பிரதானமா நம்புறாங்க மக்கள். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி எல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுதுங்க. இது வந்து எதிரியும் முறைகேட்டு இருக்கப்ப நம்ம இது எப்படி இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல ட்ரேடிங் பண்றதோ கொஞ்சம் மக்களுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்க ஏன்னா இவங்களுக்குள்ள இவங்க பண்றப்ப அதுக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குங்க. ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹிண்டன்பர்க்கோட இந்த ரிப்போர்ட் வந்து
மக்கள் மத்தியில கொஞ்சம் பேசும் பொருளாவும் இருக்கு. மார்க்கெட்லயும் சில தாக்கத்துக்கு ஏற்பட்டுச்சுங்க. திங்கட்கிழமைலாம் கொஞ்சம் இது டிஃபரெண்டா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அதானி பவர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து எங்களோட நேம வந்துட்டு இது எங்களோட ஷேர் பிரைஸஸ் வாங்குனீங்களோட நேம்ஸ் எங்களோட இது வந்து பேர வந்து கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி அவங்களோட அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறப்ப நம்ம மக்கள் மத்தியில ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ற கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு மக்கள் மத்தியிலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி போன வீடியோ பேசுற மாதிரி இப்ப பிஃபோர் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் மக்கள் நிறைய இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ட்ரேடிங்க்கு நிறைய உள்ள வந்துட்டு இருக்கு சுச்சுவேஷன்ல இது மாதிரி நியூஸஸ் எல்லாம் மக்கள் கேட்கற மத்தியில கொஞ்சம் இதுலயும் இந்த மாதிரியா அப்படின்னு ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுதுங்க. அதனால இப்ப நீங்க கொடுத்த ஹிடன் பர்க்கோட பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் பக்காவா கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி ஃபுல் டீடைல் தெளிவா கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால இனி வரும் காலையிலும் இன்னும் இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது இல்லாம இது மாதிரி டெவலப் பண்ணலாம்னு வேற ஒரு திங்க் பண்றீங்களுக்கு இது ஒரு அபாய மணியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, எப்படி பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிய மத்தியில இனிமேல் இந்த மாதிரி கிரியேட் பண்ண மாட்டாங்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு உதாரணமாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கு வைக்க. அதனால மக்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மை கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பிளஸ்ல இருந்தாங்க, இப்ப மறுபடியும் நம்பகத்தன்மை மைனஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆமா ஓகே. அதனால நம்மளோட நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ். நம்ம வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்லாம் டெவலப் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம டிஸ்க்ளைமர் அதான் போட்டு நம்ம சொல்றோம். எப்படின்னா நம்ம வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நம்ம எப்படின்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து மக்களுக்கு நம்ம வந்து எடுத்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற மக்களுக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அது இல்லாம இது போன்ற பல விஷயங்கள் வந்து இப்படி ஹிடன்பர்க்னு என்னன்னா நிறைய பேருக்கு இருக்கும், என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். பட் ஹிடன்பர்க் எப்படி என்ன நடந்தது, எப்படி அந்த பேர் வந்து முதல் கொண்டு எல்லாம் நீங்க பக்காவா கிளியரா கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாம இன்னும் அடுத்த கட்ட வீடியோல நம்ம வேற சில டாபிக்ஸ் நம்ம இன்னும் அனலைஸ் பண்ண போறோம். அதனால இந்த டைம்ல எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விக்கி. தேங்க்யூ விக்கி. ரொம்ப நன்றி. உங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி சங்கர். நன்றி விக்கி. அதனால நண்பர்களே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய இது மாதிரி நியூஸ் ஆமா, ஏன்னா நம்ம இது மாதிரி நிறைய லைவ் நியூஸஸ் தான் நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம பெரிய லெவல்ல இன்னும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்களை எடுத்துட்டு எப்படி போறோங்கிறது நம்ம சேனலோட நோக்கம். அதனால எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் த டைம் ஃபார் விக்கி அண்ட் உங்களுக்கு யூடியூப் சேனல். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. ஓகே.